ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பொன்னேரியில் துரை சந்திரசேகர் அப்படிங்கிறவர் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததுனால காங்கிரஸ் கட்சி இங்கு போட்டியிடுகிறது. அவர் தான் வேட்பாளர். அதிமுக சார்பாக பலராமன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராஜாத்தி, தவேகா கட்சியின் சார்பாக எம்எஸ் ரவி போட்டி போடுகிறார்கள். இங்கு காங்கிரஸ் வெற்றி பெறப் போகிறதா இல்லை இரட்டை இலை துளிர்க்கப் போகிறதா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட மோகனகிருஷ்ணன்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். இலையா கையா? இலையா கையா என்று எடுத்த உடனே பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் கை என்று கண்மூடிக்கொண்டே சொல்லிவிடலாம். ஏனென்று பார்த்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மீது பெரிய அளவில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை. அவர் கைகள் கட்டப்பட்டுள்ளன. அதாவது பதவி இருந்தும் எந்த பயன்பாட்டும் இல்லை. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் எந்த செயலும் செய்ய முடியவில்லை என்பதை விட செய்ய விடையவில்லை என்பதை தான் அதிக அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கக்கூடியது. அதிமுக சார்பில் நல்ல ஒரு வேட்பாளராக அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டாலுமே இவர் மீது எந்த ஒரு பிரச்சாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை. அதே போன்று ராகுல் காந்தி எல்லாம் இங்கே இந்த பகுதியில் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அது ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்கியது. ராகுல் காந்தியை நேரடியாக பிரச்சாரம் செய்கிறார். அதே போன்று இந்த பகுதியில் முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு பிரச்சாரம் செய்தார். அதே போன்று இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கையில் இருக்கக்கூடிய கை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வீடு வீடாக சென்று, அதாவது தேர்தலில் தனக்கு சீட்டு என்று கொடுத்த மறுநாளே என்று கூட பார்க்காமல் அன்று இரவு முதலே தேர்தல் கமிஷன் இரவு 10 மணிக்கு மேல் செல்லக்கூடாது என்று இருந்தால் கூட நான் எங்கள் விருந்தாளி வீட்டுக்கு செல்கின்றேன், எங்களுடைய அழைப்பா விருந்தாளியாக வாக்காளர்கள் வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் மட்டுமே தனியாக சென்று இருசக்கர வாகனத்தில் கூட சென்று பல இடங்களில் இரவு நேரங்களில் கூட கூட்டங்களை நடத்தி பிரச்சாரம் செய்து அங்கே அவருக்கான எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த பதவியை, சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்தார்கள். ஆனால் இந்த முறை என்னை செய்ய விடவில்லை. இந்த முறை மீண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று எங்கள் தலைவர்களும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் கேட்கிறோம். அதுபோன்று ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு கொடுத்தால் ஒருவேளை அமைச்சராக நான் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோன்று ஏதேனும் இறைவனுடைய தயவால் அமைச்சர் ஆகிவிட்டேன் என்றால் இந்த பகுதியில் நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம், இந்த பொன்னேரி டு திருவேற்காடு சாலை, இது போன்ற பல்வேறு வசதிகளை நான் செய்து தருவேன் என்று உண்மையான வாக்குறுதிகளும் உறுதியாக வாக்குறுதிகளும் அளித்து இருக்கிறார் என்பதாலே கைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அந்த பகுதியில் தெரிய வருகிறது. தாவேக்கா இங்கே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? எத்தனை சதவீதம் வாக்குவாங்க தாவேக்கா? இந்த பகுதியில் பார்த்தவரையுமே 17% முதல் 17% குறைவாகத்தான் வாங்கும் என்பது தெரிய வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். இங்கு காங்கிரஸ் போட்டியிடுகிறது. துரை சந்திரசேகர் தான் காங்கிரஸ் வேட்பாளர். அவர் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது. நான் என்னால் பெரிய அளவு செய்ய முடியல, சாதிக்க முடியல, இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஏன்னா அவரே முடிவு பண்ணிட்டாரு, ஃபுல் மெஜாரிட்டியில் திமுக வராது, அதனால் ஒரு வேளை கூட்டணி தயவில் தான் ஆட்சி நடக்கணும்னா நினச்சதை இங்கே பொன்னேரியில் செய்வேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, அவர் வேட்பாளர்னு அறிவித்த உடனே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். பலராமன் ஒரு நல்ல கேண்டிடேட் தான், இருந்தாலும் பிரச்சாரம் சோபிக்கவில்லை இந்த பொன்னேரியில். மாறாக ராகுல் காந்தி, ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் துரை சந்திரசேகருக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் பொன்னேரி சட்டமன்றத்தில் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.